பக்கா ப்ரோ பக்கா ப்ரோ சரியான கத்து ப்ரோ பார்த்தது இல்ல ப்ரோ மாலை ப்ரோ தலபதி மாஸ் சொல்லலாம் மஜா இருந்துச்சுனா தலபதி தான் நான் மஜா ப்ரோ மஜா கோட் ட்ரெயிலர் சூப்பர் தலபதி எப்படி இருந்தாரு? மாஸ் கோட் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு கோட் நல்லா இருந்துச்சு தலபதி எப்படி இருந்தாரு? சரியா பார்க்கல ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ சூப்பராக இருந்தது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது படத்தை நிறுத்திட்டு பார்த்தது ட்ரெய்லர் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கறது எப்படி இருந்துச்சு bro? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது ப்ரோ சூப்பர் ஆச்சா, அந்த ட்ரெய்லர் ஒரு படத்துக்கு தங்கலான்னு வந்தோமோ இல்லையோ போட் பார்த்து சூப்பராக இருந்தது கோட் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு தளபதி போலி சொல்லவே வேணாம் வெறித்தனம் தளபதி சொல்லவே வேண்டாம். நான் பயங்கர வெறித்தனமான தளபதி ஃபேன். வெரி 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 வேற லெவல். ஸோ இன்னும் ஒன்ஸ் மோர் கேட்டேன், போடலை. பட் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மூவிக்காக. நல்ல டைலாக் தலபதி சொன்னதால எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சு. எதுவுமே புரியல, ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. தளபதி நான் அன்எக்ஸ்பெக்டட் அவ்வளோதான். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அடிப்பொலி தளபதி. வெயிட்டிங் மூவிக்காக வெயிட்டிங் இருக்கலாம். யா அப்பா பையன் காம்போ மாதிரி வருதா? வேற லெவல். அது ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், மூவிக்காக வெயிட் பண்றோம், அவ்வளவுதான். தயவு செஞ்சு விட்டுருங்க. அல்டிமேட். விஜய் ட்ரெய்லர் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. தீவிர ஃபேன், விஜய் ஃபேன் அவரு. ட்ரெய்லர் போட்டோடனே சீட்டில் உட்காரல, ஏஞ்சி நின்று கையெல்லாம் காட்டுறாரு. சூப்பர் ப்ரோ, அல்டிமேட். செம்ம இது எல்லாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வந்தோடனே முதல் நாள் தளபதி படத்தை பார்க்குறோம். போடுப்பா தளபதிக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. வெங்கட் பிரபு டச்சில் எப்படி இருந்தது? நல்லா தான் ப்ரோ இருக்குது. ப்ரோ ட்ரெய்லர்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் தான் ப்ரோ எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. கோட் ட்ரெய்லர் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணா. தளபதி எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாரு. விஎஃப்எக்ஸ் பண்ணி தான் கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்க. அவனை எடுங்க, நல்லா பேசுவான். சொல்றா செம்மையாக இருந்தது ப்ரோ. ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. கீழே தங்கலான் ஓடுது மெயின் ஸ்க்ரீனில். ஸ்க்ரீன் 2ல் டிமாண்டி காலனி ஓடுது. படத்தை கட் பண்ணி போய் தளபதி அண்ணனுக்காக ட்ரெய்லர் போட்டோம். கோட் ட்ரெய்லர் கரெக்டாக 5 மணி ஆகும்போது அவங்களே டார்ச் லைட் அடித்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் லாஸ்ட்டில் கில்லி ரெஃபரன்ஸ் மருதமலை மாமனிய முருகையா சாங் வச்சதுக்கு பயங்கரமாக இருக்குது ரெஸ்பான்ஸ். தளபதி சொல்றாரு, அது எப்படி இருந்தது? ஏங்க பயங்கரமாக இருக்குது. ஒரு பிட்டும் 2 minutes 44 seconds ட்ரெய்லரு. ஒரு செகண்டும் எந்திரிக்கிறாங்க. தேட்டரை எந்திரிச்சு நின்று கத்தி FDFS அப்படியே கண்ணில் பார்த்த மாதிரி இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரெய்லருக்கு. ஸோ பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் ப்ரோ ட்ரெய்லர் பார்க்குறதுக்காகவே நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன் ப்ரோ அடுத்த ஷோ அப்படிங்கிறாங்க படத்துக்கு. ஸோ அதான் தளபதி என்னோட பவர். கண்டிப்பாக எனக்கு விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். நேரில் மீட் பண்ணியிருக்கேன், எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அண்ணன் அப்படியே தான் இருக்காங்க. அண்ணனுக்கு ஏஜ் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியல. 20 years பேக் கில்லியில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அண்ணன் இப்படி இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும். பட் டிக்கெட் ப்ரெஷர் எல்லாமே இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. கண்ணை மூடிட்டு படம் பிளாக் பஸ்டர் தான். ஸோ ட்ரெய்லர் மிரட்டலாக இருந்துச்சு ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. மோகன் சார் இருந்தாலும் சரி, பிரசாந்த் சார் இருந்தாலும் சரி, பிரபுதேவா சார் வந்து 3 பேர் காம்போ வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பிரேம்ஜி உள்ளே வந்தார், அது கொஞ்சம் மிரட்டலாக இருந்துச்சு. ஸோ நிறைய ட்விஸ்ட்லாம், நிறைய சீக்ரெட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காரு. மேஜிக்ஸ்லாம் நிறையா ட்ரெய்லரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படத்துக்கு நான் கண்டிப்பாக வெயிட்டிங் ப்ரோ. வெயிட்டிங் ப்ரோ. தளபதி வந்து மிரட்டலாக இருந்த ப்ரோ. அந்த விசில் போடு சாங்கில் வர தளபதி வந்து க்யூட்னஸாக நிறையா விஷயம் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் அந்த கில்லி அந்த மருதமலை சாங்கை பாண்டியதான் இருக்கட்டும். ஸோ பேங்காக்கு குடும்பத்தோடு போன அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் காமெடியாகவும் ஃபன்னியாகவும் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் மங்காத்த டைலாக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. இனிமேல் கொடுக்க கூடாது அப்பான்னு சொல்லி சொல்லியிருப்பார். இதில் தளபதி சொல்லியிருந்தால் மிரட்டலாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் கனெக்ட் ஆச்சு ப்ரோ. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கோஸ்பமாக வைபாக இருக்கணும், அப்படியே இருக்குது. கோட் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. 2.5 நிமிஷம் வந்தது ட்ரெய்லரு. பக்காவாக இருந்தது. அப்படியே கடைசியில் அந்த மருதமலை மாமனியே அப்படியே கில்லிக்கே போன மாதிரி இருந்தது. நீ தைப்பூசம் இல்லை? தைப்பூசம் இல்லை. நீ தைப்பூசம் இல்லை. ஓகே, அப்படியே செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துருங்க. இதே மாதிரி கேள்வி கேளுங்க, இதே மாதிரி நாங்கள் பதில் சொல்லுவோம். படத்தில் அந்த 5 நிமிஷம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்ஸ் மோர் மட்டும் மிஸ்ஸிங் ப்ரோ. அவ்வளோதான். டிஏஜிங் ட்ரெய்லரில் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பாட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ஆடாக தெரிஞ்சது, ட்ரெய்லரில் தெரியல. ஓகே வந்துச்சு. வெங்கட் பிரபு நல்லது. நோட் பண்ணல நாங்கள் அதை அந்த வைப்பில் நோட் பண்ணல. அவரை பார்த்து நோட் பண்ணேன். ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வேணா சொல்கிறோம். தட் வாஸ் அமேசிங். ஓகே ஓகே தேங்க்யூ. வெங்கட் பிரபு படம்னா வெங்கட் பிரபு டச் இருக்கு தானே செய்யும். பிரேம்ஜி ஒரு ஃப்ரேம்ல வந்தாரு, அவ்வளவுதான். ஃபயர் பண்ணு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதே மாதிரி அவரோட விஜயோட நாட்டினஸ் இருக்கா. அதே மாதிரி கில்லி பத்தோட அந்த ஒரு கண்டினியூஷன் இருந்து ஒரே ஒரு சாங் மட்டும்
அந்த வைப் இருக்குது, நல்லா பார்க்கலாம். இவனை பற்றி சொல்லணும் ப்ரோ, பிரிஸ்டார் ப்ரோ. பிஜிஎம்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாட்டு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது, சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஃபுல்ஃபில்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பிஜிஎம் வைஸ் பார்க்கும்போது யுவன் வந்து செம்மையாக பண்ணுங்க. அதெல்லாம் நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க? பிஜிஎம் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக லைலா ஸ்னேகா வேறு மறுபடியும் ஜாயின் ஆகிருக்காங்க. அவங்களோட காம்போ எப்படி இருக்கும்னு இருக்குது. ஏன்னா ஸ்னேகா விஜய் தலை அவங்களோட காம்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருது. சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு பேர் மாதிரி இருக்கும், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மறுபடியும் எப்பயும் போல் பார்க்குறதுக்கு இருக்கும். அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் ட்ரெய்லரில் எல்லாம் 2 நிமிஷத்தில் எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அதுவும் நாங்கள் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கோம், நீங்கள் வெளில நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. அதனால் நாங்கள் ஒரு நிமிஷம் பார்த்ததில் எங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சுது. நாங்கள் ரிட்டன் பார்த்துட்டு வேணால் திருப்பி வந்து சொல்கிறோம். நான் வந்து இங்கே படம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டக்குன்னு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் நானும் விஜய் ஃபேன் தான். இல்லை ரொம்ப மாசாகவே இருந்தார். டிஏஜிலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை ரொம்ப ஹாப்பி. இல்லை எல்லாமே எல்லாம் கற்றுனாங்க, ஒழுங்காக கேட்கல. பட் ஆனால் விஷுவலாக பார்க்க சூப்பராக இருந்தது. போய் கேட்கணும், திருப்பி வந்துட்டு பார்க்கணும். ஜி ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் கில்லி ஒரு சின்ன டச் வச்சுருந்தாங்க, அதனால வந்து அதுக்கு செம்ம கிளாப்ஸ் இருந்தது, உள்ள செம்ம மாஸாக இருந்தது ட்ரெய்லரு. அண்ட் மூவிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மூவி வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 மணிக்கு ஸ்க்ரீனை பிரேக் பண்ணிட்டு படத்தை பிரேக் பண்ணிட்டு அதெல்லாம் நன்றி அவருக்கும் தான் செய்யும். நம்ம கமலா அவர் ஓனர் வந்து எல்லா ட்ரெண்ட் செட்டு ஒரு சிலர் வச்சுருக்காரு. பழைய மூவி எடுத்துகிட்டு வருது அந்த மாதிரி. இது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஈவன் நானும் போஸ்ட் போட்டிருக்கேன், நிறைய பேர் போட்டிருக்காங்க. அண்ட் அவருக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோதான். அந்த டிஏஜிங் பண்ண தளபதி ஏஜ் தளபதிலாம் பார்க்க முடியும். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல ஜி. ஆக்சுவலாக வந்து இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கண்டுபிடிக்கலாம், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போ நீங்கள் டிஏஜின்னு சொல்லும் போது தான் நம்ம ஓகே இந்த மாதிரிலாம் ஒரு வேலை பார்த்துருக்காங்களா உள்ள. ஸோ அப்போ டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் என்கொயரி பண்ணுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் பாப் ஜி அது ஆக்சுவலாக ஸோ படம் எடுக்கும் போதே வெங்கட் பிரபு மங்காத்தோட 100 மடங்கு எடுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்போது அங்கே ஒரு சில டச் கொடுத்தா ஆடியன்ஸோட இம்ப்ரெஸ் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே கொடுத்துட்டாங்க அந்த டச்சு. அப்போ கண்டிப்பாக தெரியும் அது எந்த அளவுக்கு வைரலாக இருக்கும். அண்ட் மூவியில் எந்த அளவுக்கு அந்த டைலாக்ஸ் இம்பேக்ட் பண்ண போகுதுன்னு தெரியும். ஜி அதுதான் எல்லாருமே கூட இருக்காங்க. எந்த ஹீரோ வந்து நம்ம வந்து இப்போ தளபதி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெயின், 2வது பிரபுதேவா உள்ள வராரு, பிரசாந்த் வராரு. நம்ம ஒரு மூவின்னு பார்த்தா ஒரு ஹீரோ பேஸ் பண்ணுவோம். பட் இங்கே எல்லோரும் பற்றி இருக்கிறதுனால ஸோ எல்லாரோட கேரக்டர்ஸ் உள்ளே எப்படி இருக்குன்றது ஒரு இருக்குது எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பாக ஜி எப்படி இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம யூடியூப்பில் பார்ப்போம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பார்த்தது ஹாப்பி. ட்ரைலர் ஒரு ஆலினால் என்டர்டெய்னராக இருக்குது. காமெடி, ஆக்ஷன், ஃபேமிலி, அப்பா பையன். ஸோ விஜய் அண்ணாவோட இருந்த எல்லா படங்களோட ஒரு மிக்சப்பாக ஒரு பெட்டரான ஒரு இதுவாக இருந்துச்சு ட்ரைலரு. ஸோ அதுவும் இல்லாமல் வெங்கட் பிரபுவோட டச் நிறையா பார்க்க முடியுது. அப்புறம் வந்து பார்த்தா பிரசாந்த், மைக் மோகன், ஸோ அவங்களோட கம்பேக்ட் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பர்சனலாக. அதான் அது வெங்கட் பிரபு நையாண்டின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ மேபி அவர் உள்ளே எதனா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் தலை ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் சொல்கிறேன், லைக் இது டைலாக்கோட நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். படத்தில் எதனா கண்டிப்பாக தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பிரசாந்த், பிரபுதேவா அவங்க வெர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு பார்க்கும்போது? அதுதான் எனக்கு வந்து பிரசாந்தோட கம்பேக் நான் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதே ஒரு மாதிரி ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ஸோ என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அண்ட் அவரோட கம்பேக் வந்து பர்சனல்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, பார்ப்போம் அது எப்படி இருக்குது. டிஏஜிங் பண்ண விஜய் அண்ட் அப்பா பையன் அதெல்லாம் எப்படி? அது டிஏஜிங் பண்ணதில் அப்பா விஜயோட இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பையன் அது வந்து கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான் அது. லைக் ஒரு வெங்கட் பிரபு படத்துக்கான எல்லாமே இருக்குங்கிற மாதிரி இருக்குது ட்ரெய்லர். அந்த கில்லி ரிசம்பிள்ஸ்லாம் நிறைய வருது, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் அந்த காமெடி போர்ஷன்ஸ் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எண்டில் அவரோட அந்த விஜய்க்குன்னு இருக்க ஒரு இது அது நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து துணி அந்த ஆக்ஷன்ஸ் வந்து தளபதி அது ஏற்று கொடுக்க வேண்டியதுக்கும் மேலே கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு.
நிறைய சீன்ஸ் நிறைய விதமாக தளபதி இருக்காரு உள்ள எப்படி இருந்துச்சு அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த காந்திங்கிற அந்த விஜய் தவிர டிஏஜிங் பண்ண விஜய் பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வலிச்சது லைட்டாக. ஏன்னா நார்மல் டிஏஜிங் வந்து அவர் க்ளோஸ்அப் வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுவே தனியாக ஒரு மாண்டேஜஸ் ஒரு 3-4 மாண்டேஜ் இருந்துச்சு. அந்த மாண்டேஜஸில் மட்டும் ஃபேஸ் வந்து அனிமேஷன் பண்ண மாதிரி இருக்குது. பட் பார்க்கலாம் தேட்டரில், தளபதி ஃபேன் ஆச்சு பார்க்கணும். அந்த ஸ்னேகா போர்ஷன் அந்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது? நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ, அவங்கள வந்து நம்ம வந்து இவ்வளோ நாளாக சிங்கிளாக ஒரு மூவியில் பார்த்து இப்போ எல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு காமெடி ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஏன் தளபதி, பிரபுதேவா, பிரசாந்த் 3 பேர் சேர்ந்து ஒரு காமெடியோ கலாச்சாரமாக பார்க்கலான்னா இது. அஜித் சொன்ன டைலாக் அப்படியே மறுபடியும் தளபதி சொல்லியிருக்காரு, இனிமேல் பிடிக்கவே கூடாது. அது எப்படி இருந்துச்சு பார்க்கணும்? ப்ரோ அது ஒரு மாதிரி தான் இருக்குது. தலையும் நண்பர்கள் தான். பட் அவர் சொன்ன டைலாக் இது சொல்லுவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது இப்படி இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது அதே இன்னும் ஏதோ உள்ள சிஎஸ்கே பிளேயர்ஸ்ன்றாங்க. அது யாரும் எங்களுக்கு வேணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கோட் ஏதோ ரீசெண்டாக ஒரு 3 மேட்ச் முன்னாடி விட்டாங்க. தலை எம்எஸ்டி வேறு உள்ளே இருக்காது அப்படின்னு ஒரு இது போட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக். இதனால் இது புதுசாக ஒன்றா கலப்புறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. பட் தலையை உள்ளே பார்க்கணும். எங்களுக்கு எந்த தலை ரெண்டுத்தில் எந்த தலையாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேர் உள்ளே பார்க்கணுன்னு ஆசை. ப்ரோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் தளபதி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. தளபதி விஜயின் பேர் வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். வெறியாக இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒர்த்து டு வாட்ச். எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. தளபதி மொத்தமாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தார். ஏஐ சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர். சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. சயின்டிஃபிக் ஃபிலிமாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெரிய ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை பிரேக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. விஜய் சார் எப்படி இருந்தார்? செம்ம ஜூல். செம்ம விஜய் பெரிய வச்ச டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணியிருக்காங்க. செம்ம மாதம் இருந்தது ப்ரோ. ஃபஸ்ட் டைம் இது ட்ரைலர் பார்க்குறது. ஏன்னா இப்போ தான் 5 o'clock தான் ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக அதை கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இன்விடேஷனில் போட்டது மாசாக இருந்தது. ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். அந்த அன்எக்ஸ்பெக்டடாக ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? அதுதான், அது வந்து கொஞ்சம் மாசாக இருந்தது. ஏன்னா விஜய் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் ஸ்டாப் பண்ணிட்டு போட்டது வந்து செம கெத்தாக இருந்தது, சூப்பராக இருந்தது. செம என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ட்ரைலர் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? இல்லை, நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் செம்மையாக இருந்தேன். வெங்கட் பிரபு எப்படி டச்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தலை டைலாக்லாம் தளபதி சொல்லியிருக்காரு, நல்லா இருந்தது. அப்பா பையன் மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஓவராக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது.